வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாந்தியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி 12 பாவங்களில் இருந்தால் எந்தெந்த நிலைப்பாடு தரும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் நூலில் இருந்த கருத்துக்களையும் குறிப்பெடுத்து நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் பொருந்ததுன்னு பாருங்கள். ஏன்னா மாந்தி ஒரு கட்டத்தில் இருக்கக்குள்ளேயும் அது வேலையை செய்யும். அது வேலையை செய்யறதுக்குன்னா இந்த தசாபுத்தி தேவை. தசாபுத்தி அடிப்படையிலேயே மாந்தி வேலை செய்யும். மாந்திக்கு எந்த கிரகம் நட்சத்திர சாரம் கொடுக்குதோ அந்த நட்சத்திரம் சாரத்தின் வழியாகவே மாந்தி செயல்படும். மாந்தி ஒரு கட்டத்தை கெடுக்கணும்னா அவங்களுக்கு இந்த நட்சத்திர சாரம் மெயினாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திர சாரம் வரலன்னா அவங்கள இந்த மாந்தி பாதிக்காது. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ நான் அதாவது 12 பாவங்களையும் இருக்கிறத சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் லக்கண பாகம் லான் போட்டிருக்கோம், அதுதான் லக்கணம். அந்த லக்கணத்தில் மாந்தி இருந்துட்டா மற்றவரை காட்டிலும் இவரிடம் ஏதேனும் ஒரு வகையில் பளிச்சென்று வித்தியாசம் இருக்கும். நீண்ட ஆயுள் உண்டு, சொத்துக்கள் உண்டு, களவு செய்பவர், மூடனும் முடவனும், அதிக சங்கதி இல்லாதவர், அதாவது பிள்ளை பிறப்பு, அதை குழந்தை பாக்கியம் தாமதாகும். கருத்தில் கொள்ளுங்க. பொது விஷயங்களை அறிய ஆர்வம் இல்லாதவர், லக்கணத்தில் மாந்தி இருக்க சொந்த பந்தங்களிடம் நெருங்கி, அதாவது சொந்த பந்தங்களிடம் இவர் நெருங்கி பழக மாட்டார். சொந்தக்காரர்கள் இவரை வெறுப்பார்கள். நண்பர்கள் யாராக இருந்தாலும் இவரை எதிரியாக தான் பார்ப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இவரிடம் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளும் குணம் இவர்கிட்ட இருக்காது. இவர் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவார், எப்படி பேசுவார்ன்றதும் இவருக்கு தெரியாது. ஆனால் இவருடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இதான் லக்கணத்தில் மாந்திருந்தால் அதனுடைய நிலைப்பாடு. இது அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை தரம் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் அடுத்த இடம் 2வது இடம். 2வது இடத்துல மாந்திருந்தா அதனுடைய நிலைப்பாடு கலகம் செய்யறதுல இவருக்கு அதிக ஆர்வம் இருக்கும். சாதாரணமாக தவறான வாக்குடையவர். தனது வார்த்தைகளால் குடும்பத்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவரால் குடும்பத்தில் ஏற்படும் கலகம் எளிதில் தீராது. பல ஜென்மத்துக்கு தொடரும்படி இருக்கிறது. பண விரை ஏற்படும். இவருக்கு கண்களில் நோய் ஏற்படும். இவருக்கு நிலையான வருமானம் இருக்காது. பல தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 2 இருந்தால் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை வரும். அதாவது லக்கணத்துக்கு 2ல் மாந்தி இருந்தால் அதிகமான பிரச்சனை வரும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ லக்கணத்துக்கு 3ல் மாந்தி இருந்தால் சகோதரர்களிடம் எப்போதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். தன் வார்த்தையால் தனது முன்னேற்றத்தை அவரே கெடுத்துக் கொள்வார். நான் தான் என்ற இருமாப்பும் அகங்காரமும் அவர்கிட்ட இருக்கும். நம்ம வீட்டில், அதாவது இப்போ அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா அண்ணனுக்கு 3வது இடத்துல மாந்தி இருக்குது வச்சுங்க. அண்ணன் நான் சொல்கிறபடி தான் தம்பி கேட்கணும் என்று அவர் வச்சதையே தான் சொல்லின்னு இருப்பார். தம்பிக்கு இருக்குதுன்னா தம்பி அண்ணன் இப்படி தான் நம்ம சொல்கிறத கேட்குறதுனா அவர் கருத்து தெரிவிப்பார். கருத்தில் கொள்ளுங்க. 3ல் மாந்தி இருந்தால் சகோதர வழியில் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது, பிரச்சனை தான் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அப்புறம் லக்கணத்திலிருந்து 4வது இடம், அதில் மாந்தி இருந்தால் தனது குடும்பத்தை விட்டு அவர் பிரிய நேரிடும். குடும்ப பாசமே அவருக்கு இருக்காது. ஆனால் வண்டி வாகனம் யோகம் கொண்டவர். தான் குடியிருக்கும் வீட்டில் அல்லது இடத்தில் ஒரு நிம்மதியின்மை அவருக்கு இருக்காது. வசிக்கும் இடத்தில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். அவர் வசிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு குறை அவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். தாயார் வழியில் நிம்மதி இருக்காது. தாயாருக்கு உடல்நிலை ஏற்படும்.
அதிக பெண்களுடன் தொடர்பு கொள்வார். கோபங்கள் இவருக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளால் மறைமுகமாக இவர் தாக்கப்படுவார். உதவி செய்தவர்களை இவர் மதிக்க மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. இதை போய் இவர் இந்த லக்கணத்தில் 4 இருக்குள்ள மெயினாக தாய் தந்தையும் இந்த பெண் சம்மந்தமாட்ட தான் இவருக்கு பிரச்சனை வரும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒன்றுத்துக்கும் சொல்லணும்னா விரிவாக சொல்லணும், அது சரிப்பட்டு வராது. அதனால் என்னால் முடிஞ்ச குறிப்பெடுத்து சின்னதாக சொல்லுங்கிறேன். அதை கேட்டு அதன் அடிப்படையிலே தான் மாந்தியுடைய நிலைப்பாடு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 5 மாந்தி இருந்தால் இவரால் எதிரிகளை எளிதில் வெல்ல முடியும். புத்திரம் தோஷம் உண்டு. குடும்பத்தில் குல வழக்கங்களை இவருக்கு என்னானே தெரியாது. அதாவது இப்போ குலதெய்வ பூஜைன்னா அதை இவர் செய்ய மாட்டார். பெரியவங்களை மதிக்க மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. குல தெய்வ பக்தி இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் பூஜை செய்ய மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. சஞ்சல புத்தி, அற்ப தொழிலும் செய்பவர். குரு ஆசிரியர் போன்ற பெரியவர்களை மதிக்க மாட்டார். புத்தர்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அவங்க அது எப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தைகளாக தான் இவருக்கு பிறப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இவருக்கு வயிறில் நோய் உண்டாகும். இவர் எந்த வேலையை செய்யணுனாலும் நேர் வழியில் செல்லாமல் குறுக்கு வழியிலேயே செல்வார். தீய வழிகளை இவர் கையாள்வார். லக்கணத்தில் 5 இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் இவருக்கு வந்தாலும் இவருடைய மனநிலையை இயக்கிறது அந்த மாந்திக்கு எந்த தசநாதன் நட்சத்திரம் கொடுக்குறாரோ அந்த தசையில் தான் இந்த நிலைப்பாடு வரும். இவருக்கு அந்த தசையாக வரலன்னா இந்த எண்ணங்கள் வராது. எப்பயும் 5ஆம் இடத்தில் இருக்கிறாப்புல சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கும். நல்ல மதிப்பு மிக்க குழந்தைகள் பிறப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அவருடைய மாந்தியுடைய நட்சத்திர சாரம் கொடுத்தவருடைய தசநாதம் வந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற பாதிப்புலாம் வரும். கருத்தில் கொள்ளுங்க. 5ல் மாந்தி இருந்தால் அந்த நிலைப்பாடு தான். லக்கணத்துக்கு 6ல் 6வது பாகத்தில் கட்டத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் அதை சொல்கிற. கருத்தில் கொள்ளுங்க. பிறருக்கு உதவிகள் செய்வதில் மிகவும் நல்லவர். கடும் உழைப்பாளி. எதிரிகளை அடக்குபவர். பலரையும் நேசிப்பார். ஜால விதை மோடி விதைகளை விரும்பி அதன் ஜால விதை மோடி விதைகளை விரும்பி செய்வார். சாமர்த்தியமாக பேச்சுகளால் சிறப்பான வெற்றியை பெறுவார். பிறரை பற்றி எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பார். அவ்வாறு கூறிய குறைகளை பற்றி சிறிதும் இவருக்கு கவலை இருக்காது. எளிதில் நோய்கள் குணமாகாமல் கடுமையாக பாதிக்கும். வேலை செய்வதில் சோம்பலுடையவர். இவரால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. ஒரு நிரந்தரமான வேலைக்கும் இவரால் போக முடியாது. 6ல் சந்திரனுடன் மாந்தி இருந்தால் தொழிலால் பெரும் நஷ்டம் ஏற்படும். தொடர்ந்து கடனும் ஏற்பட்டு சிலருக்கு ஏதாவது வழக்குகளை மாட்டி வழக்கில் இவங்க தோல்வியடையும் நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 6ல் மாந்திருந்தா இதெல்லாம் நடக்கும். இதுவும் அதனுடைய தசாபுத்தி அடிப்படையிலே நடக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. லக்கணத்தில் 7ல் மாந்திருந்தால் தனது மனைவிக்கு அதாவது ஜாதகரின் மனைவிக்கு கண்டம் உண்டு. வழக்குகளால் நஷ்டம் உண்டு. பிறரால் எளிதில் அவமானம் ஏற்படும். வாழ்வில் வெறுப்பு அவருக்கு ஏற்படும். கடன் தொல்லைகள் ஏற்படும். எவ்வளவு உழைத்தாலும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. செய்நறி அறியாதவர். பல துஷ்ட பெண்களுக்கு பிரியமானவர். விவகாரமான காம உணர்ச்சி உடையவர். சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டையிடும் குணம் இவருக்கு அதிகமாக இருக்கும். இதனால் இவருடன் பணிபுரிவர்களும் நண்பர்களும் இவர்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க. கருத்தில் கொள்ளுங்க. வாழ்க்கை துணையுடன் பெரிய எதிர்பார்ப்பு இவருக்கு இருக்காது. அவருடன் உறவு கொண்ட பின் அதிக சோர்வு ஏற்படும். இதனால் அவரிடம் பிரியம் குறைவாக இருக்கும்.
மாந்தியை குரு பார்த்தால் இப்பலன்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இப்போ சொன்னதெல்லாம் அந்த தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். குரு பார்த்தாலும் மாந்தியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா லைட்டாக குறைக்கலாம். அது வேணும், அதை மட்டும் குரு பண்ண முடியும். மாந்தியை எந்த கிரகத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. மாந்தி தான் தான் இருக்கிறதுலே மிகவும் பலமான கிரகம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ லக்கணத்தில் 7 இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் தான். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 8 மாந்தி இருந்தால் தண்ணீரால், அதாவது 8ஆம் ஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த மாந்தி தான். அதாவது 8ஆம் ஸ்தானம் தான். அதுக்கு சனி பகவான் தான் அதிபதி. கருத்தில் கொள்ளுங்க. அந்த இடத்துல போய் மாந்தி நிற்கக்குள்ள கடும் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இருவருமே ஆகாதவர்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுவதால் மிகவும் விபரீத யோகம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சனி பகவானுடைய பிள்ளை தான் மாந்தின்றாங்க. அதன் அடிப்படையிலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இருக்கிறதுலேயே இந்த 8ல் மாந்திரிட்டா மிகவும் பின்னுள்ளுகள் ஏற்படும். கருத்தில் கொண்டு கவனமாக இருக்கணும். கருத்தில் கொண்டு பயனறிங்க. அவங்களுக்கு தண்ணீரால் கண்டம் ஏற்படும். மது அருந்தினாங்களாம் அவங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டமும் ஏற்படும். பிறரிடம் உள்ள நிறைகளை காணாமல் குறைகளையே சுட்டி காட்டுவாங்க. இவங்களுக்கு முகநோய், முடக்குவாதம் போன்ற நோய்கள் இவங்களை வந்து தாக்கும். எப்போதும் பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உருவத்தை வளர விடாமல், அதாவது இவங்க வந்து உயரமாக வளர மாட்டாங்க, குள்ளமாக தான் இருப்பாங்க. அது இந்த மாந்தியுடைய வேலை. கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி நின்ற வீட்டின் காரணத்தினால் இவங்களுக்கு கண்டங்கள் வந்து அதிகமாக வரும். அந்த கண்டத்தை சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் வீட்டில் சூரியன் வீடாக மாந்தி நின்றால் நெருப்பினால் கண்டமும் உயரத்திலிருந்து விழுதலும் இவங்களுக்கு கண்டமாக வரும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் வீடு சந்திரனாக இருந்தா அல்லது சுக்கரன வீடாக இருந்தா நீரினால் கண்டமும் ஏதோ ஒருவித திரவ பொருளினால் கண்டமும் விஷங்கனால் கண்டமும் இவர் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் வீடு செவ்வா வீடாக இருந்தால் ஆயுதங்களால் கண்டமும் மின்சாரத்தினால் கண்டமும் இவங்களுக்கு ஏற்படும். லக்கணத்தில் 8ல் இருந்தால் கவனத்தில் கொள்ளுங்க. 8ஆம் வீடு புதன் வீடாக இருந்தால் காற்றினால் கண்டமும் மூச்சு திணறனால் கண்டமும் இவங்களுக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் வீடு சனி அல்லது குரு வீடாக இருந்தால் பெரிய நோய்களால் கண்டம் அவங்களுக்கு ஏற்படும். இந்த கண்டம் 32 வயதில் ஏற்படும். அதிக பேச்சாற்றலை, அதாவது அதிக பேச்சாற்றலை தரும். பேச்சாற்றலே பெரும் விளைவாக அவங்களுக்கு அமைஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. 8ல் சனியும் குரு இருந்தால் 32 வயசில் மிகவும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 8ல் சந்திரனுடனும் மாந்தியும் 2 பேரும் இணைஞ்சிருந்தால் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்க முடியாமல் இவர், அதாவது இறப்புக்கு கண்டத்தையும், அதாவது இறப்புக்கு சமமான கண்டத்தையும் அவமானத்தையும் இவர் பெறுவார். கருத்தில் கொள்ளுங்க. 8ல் மாந்திருந்தால் எப்படி பார்த்தாலும் அது பிரச்சனை தான். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஆனால் பயப்பட தேவையில்ல. 8ல் மாந்தி இருந்து தசநாதன், அதான் நட்சத்திரம் கொடுத்த தசநாதன் தசை நடத்தணும், இல்லை புத்தி நடத்தணும். தசைன்னா பெருசாக இருக்கும், புத்தின்னா அதை குறுகிய அடியில் முடிஞ்சிடும். கருத்தில் கொடுங்க. இப்போ தசைன்னா சுக்கர திசை, சுக்கரன் வந்து இப்போ மாந்திக்கு நட்சத்திரம் கொடுத்துறான்னு வச்சுங்க. அவருடைய தசை 20 வருடம். ஆனால் புத்தின்னா 3 வருடம் தான். இப்போ புத்தி வரக்குள்ள அந்த 3 வருடம் மிக கவனமாக இருக்கணும். ஆனால் 20 வருடம் வரக்குள்ள நம்ம என்னதான் விழிப்புணர்வு இருந்தாலும் பிரச்சனை மாட்டிப்போம். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு அவங்க வழி நடத்தணும். அந்த தசை வரணும், புத்தி வரணும். அப்போ தான் இது வேலை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 9ல் மாந்திருந்தால் தந்தைக்கு தோஷம் உண்டு, தந்தைக்கு கண்டம் உண்டு. கடினமான உழைத்து பெற்ற செல்வத்தையும் தீய வழியில் தீய செயலுக்காக செலவு செய்வர்.
தீய செயல்களை கூசாமல் செய்பவர். நிர்வாகத்தின் சாதகமான தவறு ஏற்படும். அதாவது நிர்வாகத்தில் இவரால் எதிர்பாராத தவறுகள் ஏற்பட்டு இவருடைய அர்த்தமற்ற பேச்சும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கையின்மை, தெய்வ பலம் உள்ளவரை இவர் தாக்கி பேசுவார். இது போன்ற குணங்கள் இருப்பதால் இவருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா 9ஆம் இடம் தந்தை சார்ந்ததுனால தந்தையால் இவருக்கு பிரயோஜனம் இருக்காது, இவரால் தந்தைக்கு பிரயோஜனம் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. 9இல் அதான் லக்கணத்திலிருந்து 9ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இந்த குறைபாடு வரும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் பிறருக்கு உதவும் குணமுடையவர். நட்பெயர் பெற்று மற்றவரிடத்தில் மரியாதையுடன் நடந்து கொள்பவர். தொழிலை அடிக்கடி மாற்றிக்கொள்வார். தொழிலில் புத்தி, அதாவது இஸ்தர புத்தி இவருக்கு இருக்காது. பிரதிபலன் கருதாமல் உதவி செய்யும் நபராக இவர் இருப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கும் மாந்திக்கு குரு பார்வை இருந்தால் மாந்தி துன்பத்தை குறைவாக தருவார். பயம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. குரு பார்வை இருக்கணும். அப்படி இருந்தால் 10ஆம் இடம் தொழிலில் ஜெயிக்கலாம். ஆனால் நிரந்தர தொழில் இருக்காது, மாறி மாறி தான் வரும். கருத்தில் கொள்ளுங்க. இது 10ஆம் இடத்தின் நிலை. லக்கணத்துக்கு 11இல் மாந்தி இருந்தால் இது லாபஸ்தானம். கருத்தில் கொள்ளுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கும் மாந்தி நல்ல லாபத்தை தருகிறது. பிரகாசமான கீர்த்தியும் தியாகத்தையும் இவர் பெற்றிருப்பார். வேடிக்கை செய்து பிழைப்பார். தனது வேடிக்கையால் பலரையும் கவர்வார். வேடிக்கை சிரிப்பு பேச்சுகளால் இவர் சிறந்து விளங்குவார். அதன் மூலம் பல நல்ல நட்புகளை பெறுவார். பலருக்கு அதன் மூலம் வாழ்க்கையும் இவரால் கிடைக்கும். கவலை அறியாதவர் அல்லது கவலைக்கு நேரம் ஒதுக்காதவர். இவருக்கு பயனுள்ள மாந்தி இருந்துச்சுன்னா கவலையே தெரியாது. கருத்தில் கொள்ளுங்க. மாந்தி 11இல் இருப்பது மிகவும் சிறப்பு. காரிய வெற்றி, உயர்ந்த பதவி, சக்தியை மீறிய யோகம் போன்றவே அவருக்கு தரும். ஆனால் இது அவருடைய சாரம் கொடுத்த தசநாதனோ புத்திநாதனோ அவங்களுடைய சாரம் வந்தால் தான் மாந்தியாரை செய்ய முடியும். நம்மளுக்கு 11இல் மாந்தி இருக்குது, இதெல்லாம் செய்து வர சொல்லி கருத்தில் கொள்ளாதீங்க. அவர் ஏக்கக்குள்ள மட்டும்தான் அந்த தசாபுத்தியில் தான் இந்த பலன் நடக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஆனால் ஒரு வாட்டி ஏக்கிட்டாருன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பலன் தொடரும். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்துக்கு 12இல் மாந்தி இருந்தால் குடும்பத்தின் சொத்துக்களை விரயம் செய்வார். அடகு வைத்து விரயம் செய்பவர். விரயத்தில் வாழ்க்கை நடத்துவார். ஒரு தொழிலை மிக விரைவாக முடித்து போனால் அது 12இல் அமைந்த மாந்தி. அதாவது அவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார்னா அந்த நிறுவனம் மிக விரைவில் அவரால் மூடப்படும். கருத்தில் கொள்ளுங்க. அவருக்கு நிம்மதி இல்லாமல் மனநிலை அமையும், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை அமையும், நிரந்தரம் இல்லாமல் தொழில் அமையும். 12இல் மாந்தி இருந்தால் மிகவும் கொடுமை. கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் இவருக்கு எதிர்பாராமல் புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்கள் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரை நம்பி இவர் வாழ மாட்டார், மற்றவரை நம்பி இவர் வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. கேதுவுடன் மாந்தி சேர்ந்து 12இல் இருந்தால்னா இவருக்கு காது, மூக்கு, தொண்டையில் பாதிப்பு வரும். ஏன் இவர் பிறக்குள்ளேயே சுவாச கோளாறு பிரச்சனை பிறக்கலாம், பேச முடியாத ஊமையாக பிறக்கலாம், பிறவிலேயே காது கேட்காதவங்களாக பிறக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இது இவருடைய 12இல் மாந்தி இருந்தால் மிக கொடுமையான பலன்களை செய்யும். கருத்தில் கொண்டு அதுக்கேற்றா போல் நீங்கள் நடந்துக்குங்க. இப்போ 12இல் சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் தொழிலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை தாங்க முடியாமல் இவருக்கு இறப்பு ஏற்படலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் இவர் தசை புத்தி நடத்தக்குள்ளதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
ஏன்னா மாந்திக்குன்னு தனியாக தசை கிடையாது, தனியாக வீடு கிடையாது. கருத்தில் கொள்ளுங்க. எந்த தசநாதன் நட்சத்திர சாரை கொடுக்குறாரோ அந்த நட்சத்திரம் வழியாகவே அந்த மாந்தியால் செயல்பட முடியும். ஆனால் இந்த 12ல் மாந்தி இருந்தால் உண்டி அவர் பிறவிலேயே அந்த வேலையை காட்டிடும். ஆனால் தசநாதன் வந்தால் தான் மீதி வேலையை காட்டும். ஆனால் இந்த அமைப்புகளோட அவர் பிறந்துடுவார். இப்போ சொன்ன போல் காது கேட்காம, சுவாசம் பிரச்சனை, வாய் பேச முடியாமல் குழந்தைகள் பிறந்துடும். அதுக்கு இந்த மாந்தி 12ல் இருக்கிறது மிக முக்கிய காரணமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 12 பாவங்களையும் நான் சொல்லிட்டேன். லக்குனம்னா லான் போட்டிருக்கோம். அதுதான் உங்கள் லக்குனம். அதன் அடிப்படையில் நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்களா இதோடைய அமைப்பு தெரியும். இதன் அடிப்படையில் தான் மாந்தி செயல்படும். எந்த அளவுக்கு மாந்தி செயல்படுதுன்னு ஒரு ஜாதகத்தில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்றாப்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த மாந்திக்கு தசை புத்தி நடக்கக்குள்ளதான் அதோடைய வேலை செய்ய கருத்தில் கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.